வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு தேர்ட் சப்போர்ட் அதாவது சொல்லியிருந்தோம். அதாவது 24,339 மார்க்கெட் பை ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த பை ஆனாலும் இந்த சைட்வேஸ் இருக்கும். இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். 24,444 மேலே தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். நம்ம இதுக்கு கீழே என்னன்னு சொல்லலை. ஆனால் இந்த கீழே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக என்னோட எதிர்பார்ப்பில் மார்க்கெட் புல்லிஸ் போக தான் வாய்ப்பு அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த இந்த சப்போர்ட் அது மதிக்கவே இல்லை. பெரிய ஃபால் நம்ம கொடுத்த அந்த சப்போர்ட்லாம் ஆனால் விளைஞ்சிது. பார்த்தீங்கன்னா 24,289 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் அது சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறி திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கொடுத்த சப்போர்ட் 24,240 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போணுச்சு. அதுக்கப்புறம் மேலே போன சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக எந்த இடம் இருந்துச்சுன்னா 24,339 நம்ம சொல்லியிருந்தோம் தான் பையிங் ஏரியாவும் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல மதிக்கலை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது செல்லிங் ப்ரெஷர், இது அடுத்தது மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு செட்டப் ஃபுல்லாகவே மாறிடுச்சு. சரி ஓகே பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 52,416 அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி புல்லிஸ் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே இந்த நம்ம சொல்லியிருந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அதுக்கு அடுத்த சப்போர்ட் 52,246 அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டில் தான் போய் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் அளவுக்காவது வரும் அப்படின்னு பார்த்தோம், அதுவும் வரல மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல் சைட்வேஸ் மார்க்கெட் ஃபுல்லாக இந்த கண்ட்ரோல் ஃபுல்லாக இதுக்குள்ளேயே இறங்கிடுச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 52 பிரேக் பண்ண பெரிய ஃபால் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 52க்கும் வரல மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து இண்டிகேட் பண்ணது இவ்வளோ நாள் பையிங் சொல்லியிருந்தேன். இப்போ செல்லிங்க்கு இண்டிகேட் செட் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் நடக்கும். அதுக்கு பிறகு செல்லிங் வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அதில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டே கேண்ட் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா என்ன தான் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து நேரத்தோட கீழே தான் க்ளோசிங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா இந்த டோஜிக்கு விட்டு கீழே இறங்கினாலே மார்க்கெட் வந்து டவுன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தோம். இப்போ இதில் ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணி போயிருக்கு மார்க்கெட், அதை மட்டும் போடுவோம். இப்போ நாளைய பொறுத்தவரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். சப்போர்ட் எடுத்தாலும் பெருசாக மூவ் வாய்ப்பு இல்லை. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது பெரிய மூமெண்ட்ஸ் இருக்காது. ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் போட்டு மறுபடியும் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி ஓகே. ஆனால் நாளைக்கு ஃபால் ஆகுமான்னு சொல்ல முடியாது. நாளைக்கு ஒரு சைட்வேஸ் இருக்க தான் வாய்ப்பு. அது மாதிரி செட்டாக தான் தெரியுது. சைட்வேஸ்னாலும் பெரிய மூமெண்ட்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட இன்றைக்கி போன லோவுக்கும் இப்போ முடிஞ்ச க்ளோசிங் இடையில நடக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் செட்டப் படி. சரி ஓகே இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,400, அதுக்கு அடுத்து 24,461. அதுக்கு மேலே போடல, அதுக்கு மேலே போக வாய்ப்பு கம்மி ரொம்ப. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் சப்போர்ட்டில் தான் இருக்குது 24,298. அதுக்கு அடுத்த சப்போர்ட் 24,212. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 24,141 இன்னைக்கு டேயோட லோ. அதுக்கு அடுத்து 24,056. அதுக்கு அடுத்து 23,985. சரி ஓகே நாளைக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிறத வாய்ப்பு அதிகம். ஆனால் நாளைக்கு இறங்கதோட நாளைக்கு ஒரு சைட்வேஸ் போட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் வச்சு தான் திருப்பி இறங்க வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 24,400 அப்படிங்கிற இடத்துக்கு மார்க்கெட் தொட்டால் மார்க்கெட்டிங்கும் செல்லிங் ஒரு வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் ஆனால் 24,461 மேலே இன்றைக்கி போனால் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த இடம் வாய்ப்பு கம்மி தான். அது ஓப்பனை பொறுத்து ஒருவேளை கேப்பப் இருந்து பெரிய கேப்பப் இருந்து மார்க்கெட் மேலே போனால் வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,400 மறுபடியும் செல்லிங் தான் வரும். அது எது வரைக்கும் வர வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த 24,212 செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரும்பாலும் மார்க்கெட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சு இதுக்குள்ளே சைட்வேஸ் முடிச்சு ஒரு ஸ்பின்னிங் டாப் மாரி தான் முடிப்பாங்க. அந்த மாதிரி முடிச்சுட்டு மறுபடியும் அந்த ஸ்பின்னிங் டாப் பிரேக் பண்ண கீழே வர மாதிரி தான் மார்க்கெட் இருக்கும். அதே சமயத்தில் செல்லிங் ப்ரெஷர்னு பார்த்தோம்னா இன்னைய டேயோட லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இறங்கிறது வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வரைக்கும் இறங்கும். மார்க்கெட் வந்து 24,461 பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோசிங் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் அப்சைடு எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேலே அதுக்கு இடையில வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு சைட்வேஸ் இன்றைக்கி இருந்த மாதிரி இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இருந்த மாதிரி நாளைக்கு பெரிய சைட்வேஸ் இருக்குது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று முந்தானே சொல்லியிருந்தோம் ஒரு ஹேங்கிங் மாதிரி போட்டுருக்காங்க, அடுத்து ஸ்பின்னிங் டாப் போட்டுருக்காங்க, அடுத்து ஒரு பையிங் கேண்டில் போட்டுருக்காங்க. இது அந்த கேண்டில் பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே நிலைக்கு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இது கீழே பிரேக் பண்ணும்போது இறங்கிறது வாய்ப்பு அப்படின்னு கிளியராக சொல்லியிருந்தோம். சரி ஓகே இது டே கேண்டில் செட்டப்படி இறங்கிறதுக்கான செட்டப் கிளியராக பேங்க் நிஃப்டியாக போட்டாங்க.
சரி ஓகே, அது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 52,386 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 52,626, அதுக்கடுத்து 52,817, 53,25, 53,308 ஆல் டைம் ஹை. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போனோம் லோ 52,077 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 51,957. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்போர்ட் வந்து 51,999, அது 52,000 ஸ்ட்ராங் சப்போர்ட். மறுபடியும் சொல்லிட்டு இந்த இடம் சப்போர்ட் ரொம்ப நாள் சொல்லிட்டு தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 51,783, 51,783, அதுக்கடுத்து 51,562. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இது ஒரு எல்லோ ஜோன் பேஜ். இந்த இடம் சாரி இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கு இடையில எல்லோ ஜோன், இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் இருக்கும் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 52,000 பிரேக் பண்ணிட்டாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 51,500 அதுக்கு கீழே போகும் வாய்ப்பு உண்டு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஆனால் செல்லிங்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சில் தான் செல்லிங் இருக்கும். 52,386 தொட்டால் மார்க்கெட்டில் செல்லிங் வர வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்குள்ளே. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு. அதாவது இந்த எல்லோ ஜோனுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில தான் மார்க்கெட் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நாளைக்கு வந்து என்ன கேண்டில் போடுதோ அதை வச்சு தான் மறுநாள் தான் நம்ம செல்லிங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு செல்லிங் இண்டிகேட்டர் அதிகம் வந்துருச்சு. செல்லிங் இறங்குறது வாய்ப்பு அதிகமாக கிளியராக தெரியுது. இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு தான் மறுபடியும் பெரிய ஃபால் வந்து அதுக்கப்புறம் இருக்க தான் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ பையிங் வாய்ப்பு எதிர்பார்க்கலாம்னு பார்த்தோம்னா இந்த 52,817 இந்த ஏரியாவுக்கு பிறகு தான் நம்ம பையிங் எதிர்பார்க்கலாம். இதுக்கடையில் பையிங் வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த இடத்த தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட்டில் அப்சைடு போகிறத வாய்ப்பு இருக்கும். அதுக்கு இல்லாத பட்சத்தில் இந்த 52,800 தாண்டாத பட்சத்தில் மார்க்கெட் செல்லிங் தான் இருக்கும். ஒன்று இந்த இடம் செல்லிங் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 52,626 போனாலும் செல்லிங் தான் வர வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடமும் கிளியரான செல்லிங் தான். ஒன்று மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஹை இருக்க பாருங்கள், நம்ம இதில் போடல சப்போர்ட், ஆக்சுவலாக போடல, ரெசிஸ்டன்ஸ் கூட ஒன்று போட்டிருக்கலாம். இதுக்கும் அது போட்டுருவோம். ஒன்று இந்த சப்போர்ட்டுக்கும் இந்த இடத்துல இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த செட்டப் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் வாய்ப்பு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க தான் வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு பிரேக் கொடுத்தாலும் இந்த செட்டப், அதாவது இதுக்கு நம்ம இதே போடவே இல்லையோ, ஒரு நிமிஷம் நம்பரே தெரில, 52,234க்கும் 52,626 இடையில இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க தான் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 52,000 பிரேக் பண்ண பட்சத்தில் பெரிய ஃபால் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மேலே போகிறத வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, 80% வாய்ப்பு கம்மி. எப்போ மார்க்கெட்டில் பையிங் எதிர்பார்க்கலாம்னா 52,800க்கு மேலே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.